ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே தேவைகள் நிறைந்த ஒரு மாதம்தான். ஆனால் இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதம். டிசம்பர் என்றாலே நமக்கு என்ன செய்யணும் சொன்னால் சந்தோஷந்தானே. கிறிஸ்மஸ் என்றாலே சந்தோஷந்தானே. ஆண்டவருடைய பிறப்பு என்றாலே சந்தோஷந்தானே. ஆனால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்யாதபடி காணப்படுகிறாரே என்று நினைக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டாயோ அந்த இடத்தில் உன்னை ஆண்டவர் உயர்த்துவேன் என்பதாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அது ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம், இல்லைனா குடும்பத்தின் உறவினர்களுக்கு முன்பாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நீ வசிக்கிற இடமாக இருக்கலாம். எந்த இடத்தில் நீ தாழ்த்தப்பட்டாயோ, எந்த இடத்தில் அவமதிக்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் உன்னை கனவீனம் பண்ணினார்களோ அதே இடத்தில் என் ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவேன் என்பதாக பேசி கொண்டிருக்கிறார். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். நம்மளை ஆண்டவர் உயர்த்த வேண்டுமா? நம்மளை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டுமா? அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவதுனா என்ன தெரியுமா? இந்த 12 மாதங்கள் என்னை நடத்தி வந்திருக்கிறீரப்பா, எல்லாமே உங்களுடைய கிருபையினால். எங்கள் குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறீரே, நீங்கள் தான்பா நடத்துனீங்க, நீங்கள் தான்பா காத்தீங்க. இதுதாங்க தாழ்மை. நான் என்னால் சம்பாதித்தேன், என் குடும்பம் சம்பாதித்தது, நாங்கள் சம்பாதித்தோம், குடும்பத்தை நடத்தணும் என்பது பெருமை. ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் வேலை பார்க்கிற பலனை தந்தார், ஆண்டவர் செய்தார்னு அவருடைய நாம மகிமைக்காக நம்ம எப்பொழுது சொல்கிறோமோ அதுதான் தாழ்மை. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி சொல்லி பாருங்க, நீங்க தாழ்த்தப்பட்ட இடத்துலலாம் தேவன் மேன்மைப்படுத்துவார். யோசேப்புடைய சம்பவம் நமக்கு தெரியும். எகிப்து என்கிற அடிமைத்தனத்துக்கு போகிறான். பாருங்க, எகிப்து தேசத்திற்கு இவன் ஒரு அடிமையாக தான் கொண்டு போகப்பட்டான். இரண்டாவது யோசேப்புடைய அனுபவம் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில சிறைச்சாலையில் போய் செய்யாத குற்றச்சாட்டுகள் நிமித்தம் செய்யாத காரியத்திற்கு சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அவனை ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தேவன் எந்த தேசத்தில் அடிமையா இருந்தானோ, எந்த பட்டணத்தில் அவன் என்ன செய்தான் சிறைப்பட்டு காணப்பட்டானோ அதே இடத்தில், அதே எகிப்து தேசத்தில் அவனை பார்வோனுக்கு பார்வோனாக தேவன் உயர்த்தி அவனை அழகு பார்த்த தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? அந்த எகிப்து தேசத்தில் இந்த யோசேப்புடைய அனுமதி இல்லாமல் எவனாவது கையையாவது காலையாவது ஆட்டக்கூடாது என்கிற நிலைமையில் ஆண்டவர் இவனை உயர்த்தி அழகு பார்த்தாரே. வெட்கப்பட்ட இடத்தில், அவமானப்பட்ட இடத்தில், தண்டனை அனுபவித்த இடத்தில் தேவன் உயர்த்த முடியும்னா ஏன் உங்களை உயர்த்த மாட்டார்? ஏன் உன் குடும்பத்தை உயர்த்த மாட்டார்? ஏன் உன் பிள்ளையை உயர்த்த மாட்டார்? ஏன் உன் திருச்சபையை உயர்த்த மாட்டார்? நீ அவருக்கு முன்னால் தாழ்மைப்பட்டு பார், அப்பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே தேவன் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும், வாழ்ந்திருக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.